ஆராதனை டிவி நண்பு நெஞ்சங்களே, ஒரு குருவானவர் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கும் பொழுதே இறந்து போனால் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதல் முக்கியமான காரணம், திருப்பலி நிறைவேற்றுகிற குருவானவர் திருப்பலி வைக்கும் பொழுதே இறந்து போனால் திருப்பலி அதோடு முடிந்து விடுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது மிக முக்கியமான காரணம், இந்த திருப்பலியை ஒருவேளை மற்ற குருவானவர் தொடரலாமா என்றால் தொடர முடியும். எப்பொழுது அந்த திருப்பலியின் புனிதத்தன்மை கெட்டு போகாமல் இருக்க அந்த திருப்பலியை தொடர்ந்து நிறைவேற்றலாம். மூன்றாவது மிக முக்கியமான காரியம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, ஒருவேளை அந்த திருப்பலி நிறைவேற்றுகின்ற குருவானவர் புனிதப்படுத்தும் சடங்கு, கான்சக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கான்சக்ரேஷன் நேரத்துக்கு முன்னாடி, புனிதப்படுத்தும் நேரத்துக்கு முன்னாடி இறந்து போனா இந்த திருப்பலியை தொடர்கின்ற குருவானவர் புனிதப்படுத்தும் சடங்கை நிறைவேற்றி மக்களுக்கு எல்லா நற்கரணை கூட திருப்பலியினை முடிக்க முடியும். ஒருவேளை இந்த கான்சக்ரேஷன் டைம், அதாவது புனிதப்படுத்தும் சாதாரண அப்பமும் ரசமும் அந்த எழுந்தேற்ற நேரத்தெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த குருவானவர் இறந்து போயிருந்தால் அந்த திருப்பலியை தொடர்கின்ற குருவானவர் மக்களுக்கு திவ்ய நற்கருணை வழங்கி அவர் திருப்பலியை முடிக்க முடியும். திருப்பலியின் மகத்துவம், திருப்பலியின் புனிதத்தன்மை சீரழிந்து போகாமல் இருக்க இந்த வழிமுறை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இந்த குருவானவர் அந்த புனிதப்படுத்தும் கான்சக்ரேஷன் நேரத்துக்கு முன்னாடி இறந்து போயிருந்தால், மற்ற குருவானவர் யாரும் இல்லை என்றால் மக்கள் ஜெபித்து அவருடைய ஆன்மாவாக ஜெபித்து விட்டு கலைந்து போகலாம். திருப்பலி தொடர்ந்து நடக்க முடியாத சூழ்நிலை. எனவே இந்த சூழ்நிலையை புரிந்து மத்தேயு நற்செய்தியில 25வது அதிகாரத்துல 13வது வசனத்துல இயேசு ஆண்டவர் சொல்வது போல, இறைமகன் எப்பொழுது வருவார் என்பது யாருக்கும் தெரியாது. நாம் அனைவரும் எந்த நேரத்தில் இறப்பு நமக்கு வரும் என்று தெரியாது. அது திருப்பலியை நிறைவேற்றுகின்ற குருவானாக இருந்தாலும், திருப்பலியில் பங்கெடுக்கின்ற இறை மக்களாக இருந்தாலும், அருட்கண்ணீர்களாக இருந்தாலும் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டியது, அன்னை தெரசா சொன்ன அருமையான வார்த்தை, ஒவ்வொரு திருப்பலியில் பங்கெடுப்பதற்கு முன்பாக நீங்கள் அன்னை தெரசாவுடைய வார்த்தையை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் உங்களுக்கு முதல் திருப்பலியை போன்றும், இதுதான் உங்களுக்கு இறுதி திருப்பலி போன்றும், இதுதான் உங்களுக்கு இருக்கின்ற ஒரே திருப்பலி என்று நினைத்தும் நீங்கள் திருப்பலியை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று குருக்களுக்கு அன்னை தெரசா சொல்கிறார்கள். அந்த கூற்று எல்லோருக்கும் பொருந்தும் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு திருப்பலியில் பங்கெடுக்கும் பொழுதும் இதுதான் எனது இறுதி திருப்பலியோ என்பதை உணர்ந்து முழு மனதோடு பங்கெடுப்போம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.